கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, தேவன் ஆபிரகாம் அவங்களோடு பண்ணின உடன்படிக்கையை பாருங்க. இப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாலிபர்கள் தான் இன்றைக்கும் வேண்டும். நாம் இன்று தியானிக்கிற இந்த வேத வசனத்தின்படி தேவன் ஆபிரகாம் அவங்களுக்கு இந்த அளவுக்கு செய்கிறார் என்றால் அவர் தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ்ந்திருப்பார் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 75 வயதிலும் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருந்தது. இப்படிப்பட்ட சிறப்பான ஆசீர்வாதங்களை அதனால் தான் பெற்றுக்கொள்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அன்றைக்கு ஆபிரகாம் அவங்களை பார்த்து சொல்லுகிறார். இது சாதாரண காரியமே கிடையாது. அன்றைக்கு ஆபிரகாம் அவங்க சென்ற இடங்களில் எல்லாமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படித்து சென்றதால பாதுகாப்பு கிடைத்தது, கையின் பிரயாசத்திலே பெருக்கம் கிடைத்தது, செல்வ சீமானாயும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சிறப்பான ஆசீர்வாதம், பாதுகாப்பு, உங்கள் கையின் பிரயாசத்திலே பெருக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். மற்றவர்களை காட்டிலும் உங்களை விசேஷித்தவர்களாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. I love in my Jesus.